ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க வீடியோ பார்க்குறவங்க, உண்மையில் நான் எதுவுமே ட்ரை பண்ணல. எல்லாமே லைவாக வீடியோ, என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா எல்லாமே லைவ் தான். ஸோ லைவாக நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நொந்து நூலாகி வண்டி எடுத்து ரொம்ப பட்டுட்டேன். தயவுசெய்து வண்டி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி வண்டியெல்லாம் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம். ஒவ்வொரு பொருளும் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. ப்ராப்ளம் ஆச்சுன்னா தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து. இல்லைப்பா, நான் செலவு பண்ணுறதுக்கெலாம் எனக்குலாம் பிரச்சனை இல்லை. நான் தாராளமாக நல்லா அசால்ட்டாக வண்டியெல்லாம் செலவு பண்ணுவேன். அப்படின்னா வண்டி எடுங்க, கேடிஎம் இந்த மாதிரி R15 எடுங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஆஃப் ஆகுதுங்களா? ஸ்டார்ட் பண்ணுறேன், மறுபடியும் பாருங்கள் ஆஃப் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப் ஆகுது. கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் ஓடுது நல்லா. வண்டி ஸ்லோவாகுது, எங்கேயாவது வேகத்தடை அந்த மாதிரி ஸ்பீடு பிரேக்கில் ஸ்லோ பண்ணால் ஓகே, அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. 2வது கியர் 3வது கியர் வண்டி குழப்பமில்ல, அதில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. எனக்கு தெரிஞ்சு எதனா அடைச்சிருக்கணும், அதாவது டேங்க்கு ஃபியூல் இன்ஜெக்ஷனில் மோட்ரு வந்து எதனா அடைச்சிருக்கணும் தூசி. அப்படி இல்லாட்டியும் ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து புதுசாக தான் மாற்றணும். இல்லாட்டி திரும்பவும் அதை நல்லா ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி போட்டு மாற்றணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா 2-3 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரே பெட்ரோல் பங்கை யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஃபியூல் இன்ஜெக்டரை க்ளீன் பண்ணிடுங்க அடிக்கடி. எனக்கு வந்து ஒரு 30,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு வண்டி புதுசாக எடுத்து. இன்னும் நான் க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால தான் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் கூட அந்தளவுக்கு இல்லை. சடனாக நமக்கு அடைக்குதுன்னா மட்டும்தானே நம்ம வந்து க்ளீன் பண்ணி போடுவோம். அந்த ப்ராப்ளம் வரும்போது நம்ம பண்ணுவோம். ஸோ எனக்கு ப்ராப்ளம் வரும்போது நான் பண்ணேன். ஒரு 2 மாதம் ஆச்சு இப்போது. நான் இப்போ இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா 2 மாதமாக அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் நான் இப்போ எடுத்தேன். சரி, மக்கள் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்கன்னு. அந்த மாதிரி இருக்குன்னா ஒன்று ஃபியூல் டேங்க்குள்ளே இருக்க ஃபியூல் இன்ஜெக்டர், அப்புறம் ப்ராப்ளம் புதுசாக மாற்றணும்னா புதுசு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு, கார்பரேட்டர், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மெயினாக சென்சார் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. பேட்ரி கண்டிஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். பேட்ரியும் சப்போஸ் இதுக்கு மெயின் காரணமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வண்டி வந்து அடிக்கடி ஆஃப் ஆகாது. ஓகேங்களா? இது ஒர்க் ஆகுதான்னு தெரில, ஏன்னா குவாலிட்டியாக இருக்குன்னு தெரில. கடையில் 3000 ரூபா சொன்னாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் கம்மியாக இருக்கும் வாங்கியிருக்கேன். ஸோ போய் மாட்டி பார்க்கணும் செட் ஆகுதான்னு தெரில. ஆமாம், தெரியுதா? இது ஒர்க் ஆகுதான்னு தெரில, ஏன்னா குவாலிட்டியாக இருக்குன்னு தெரில. கடையில் 3000 ரூபா சொன்னாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் கம்மியாக இருக்கும் வாங்கியிருக்கேன். ஸோ போய் மாட்டி பார்க்கணும் செட் ஆகுதான்னு தெரில. ஆமாம், தெரியுதா? ஓகே ஓகே. அந்த லைட்டை போடணும். நான் போய் போட்டோம் ஓடிபி பைக்கு, எம்டி பைக்கு செல்ஃப் மோட்ரு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்திருக்குது. இது இப்போ தான் பார்சல் வந்தது. ஓகேங்களா? ஸோ 2 நாள் ஆச்சு வர வேண்டியது, வரவே இல்லை, இப்போ தான் வந்தது. இது நம்ம மாட்டி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம செல்ஃப் மோட்ரு இதெல்லாம் கழட்டணும். இப்போது இதை ஃபுல்லாக கழட்டிட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். இதுதான் என்னோடய செல்ஃப் மோட்ரு. என்னோடய பைக்கு சுத்தமாக வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு. ஸோ செல்ஃப் மோட்ரு இன்ஜினுக்குள்ளேருந்து வருது.
ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பேட்ரி இந்த ஒயர்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். சுத்தமாக வந்து ஸ்டார்ட் ஆகலை. செல்ஃப் மோட்ரு ஸ்டார்ட் ஆகலை. ஒன்று கழட்டி உள்ளே எதுனா பின்னு போயிருக்கான்னு பார்க்கணும். ஒன்று செல்ஃப் மோட்டரில் பின்னு போயிருந்துச்சுன்னா மாற்றிக்கலாம். இல்லாட்டி செல்ஃப் மோட்ரு காயிலே போயிருந்துச்சுன்னா செட்டாக தான் மாற்றுற மாதிரி வரும். நம்ம இப்போ இதை வந்து சர்வீஸ் பண்ணணும். இல்லாட்டியும் ஒர்க் ஆகலைன்னா புதுசு தான் வாங்கி போடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலான்ட்டு கடைக்கு வந்தேன். அவங்க செக் பண்ணி பேட்ரி வச்சு செக் பண்ணாங்க. நானும் செக் பண்ணி ஓடலை, அவங்களும் செக் பண்ணும்போது ஓடலை. அதுக்கப்புறமா அதை கழட்டி காயில் கார்பன் பின்னு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி போட்டாங்க. அப்போவும் ஓடலை. மோட்ரு மட்டும் தனியாக ஓடுதான்னு மோட்டர் கழட்டி தனியாக செக் பண்ணோம். ஸோ மோட்ரு காயிலும் ஓடவே இல்லை. அதுக்கப்புறமா வேறு ஒருத்தவங்க காயிலும் இருக்கும் இல்லைங்களா, செல்ஃப் மோட்டர் காயில். என்னோடய காயில் ஒர்க் ஆகும் இல்லைங்களா, வேறு எதுவும் சரி போட்டு பார்க்கலான்னு வேறு ஒருத்தவங்க போடும்போது அப்போவும் ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ எல்லாமே பண்ணி வச்சு மோட்ரு சுத்தமாக ஓடலை. அப்புறமா நாங்கள் புதுசு தான் ஆர்டர் பண்ணேன் ஃப்ளிப்கார்ட்டில். 1000 ரூபாய்க்குள்ள வந்தது. ஒரிஜினல் 3100 ரூபா வரும். ஸோ என்னோடய பேட்ரி வந்து மாட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆகலை. என்னோடய செல்ஃப் மோட்ரு ப்ராப்ளம் ஆச்சு இல்லைங்களா, அது புதுசாக மாட்டும்போது பேட்டரியும் அப்படியே உட்காந்துக்குச்சு. எதனாலனா நான் செல்ஃப் மோட்ரு புதுசாக வாங்கும்போது செக் பண்ணேன் இதில் வயர் மாட்டி. ஸோ அப்போக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எர்த்தடித்த மாதிரி ஆகும்போது அப்படியே பேட்ரி உள்ளே டவுன் ஆயிடுச்சு. இப்போ தான் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் மாட்டலான்னு. ஸோ நான் வந்து பேட்ரி மாட்டியாச்சு. செல்ஃப் மோட்ரு எடுக்கலை. ஸோ செல்ஃப் மோட்ரு ப்ராப்ளம்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறமா பேட்டரியே டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நைட்டு நான் போயிட்டு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நைட்டும் நான் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்து மாட்டினேன். அப்போவும் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ மறுபடியும் பகலில் கொண்டு போய் கொடுத்து ஒரு 5லேருந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் கிட்ட போட்டிருக்காங்க. 13 இருக்குது. வோல்டேஜ் வந்து 13 இருக்குது. 12க்குள்ளே 12, 13, 14 இருக்கலாம். ஸோ போட்டாச்சு. இதில் வந்து 13 இருக்குது. இப்போது நான் இதை வந்து மாட்ட போகிறேன். ஓடுதான்னு தெரில, ஏன்னா சுத்தமாகவே ஸ்டார்ட் ஆகலை. என்னென்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஸ்டார்ட் ஆகாமல் டிஸ்பிளேயில் வந்து லைட்டெல்லாம் பிளங்க் ஆகி இருந்துச்சு. கொஞ்சம் பேட்ரி டவுனாக இருக்கனால அதனால் அது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சார்ஜ் போட்டு வந்திருக்கேன். இப்போ ஒர்க் ஆகுதான்னு தெரில, பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ளக்கு நல்லா இருக்குது. இந்த இதில் இருக்க எல்லாமே சுவிட்சு இதுக்குள்ளே இருக்க எல்லாமே புதுசு தான் போட்டிருக்கேன். அப்புறம் ஏன் ஸ்டார்ட் ஆகலைன்னு தெரில. பேட்டரி டவுனாக இருக்கும், ஸ்டார்ட் ஆகலைன்னு சொன்னாங்க. இப்போ போட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு. ஸோ இப்போ நம்ம வந்து சாவியை போட்டு ஆன் பண்ணுறேன், பாருங்கள். பேட்ரி மாட்டிட்டேன். செல்ஃப் மோட்ரு புதுசு, பேட்ரி சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. டேங்க்குள்ளேயும் மோட்டரெல்லாம் ஓடுதுங்க. கிட்டத்தட்ட 2 லிட்டர் பெட்ரோல் கிட்ட இருக்குது. நல்லா எரியுதுங்களா, லைட்டெல்லாம் எரியுதா, இந்த லைட் எரியுது, அந்த லைட் எல்லாமே தெளிவாக இருக்குது. இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கலை. ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க, வீடியோ பார்க்குறவங்க, உண்மையில் நான் எதுவுமே ட்ரை பண்ணல. எல்லாமே லைவாக என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கள எல்லாமே லைவ் தான். ஸோ லைவாக நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நூலாகி வண்டி எடுத்து ரொம்ப பட்டுட்டேன். தயவுசெய்து வண்டி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி வண்டியெல்லாம் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம். ஒவ்வொரு பொருளும் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. ப்ராப்ளம் ஆச்சுன்னா தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து. இல்லைப்பா, நான் செலவு பண்ணுறதுக்கெலாம் எனக்குலாம் பிரச்சனை இல்லை. நான் தாராளமாக நல்லா அசால்ட்டாக வண்டியெல்லாம் செலவு பண்ணுவேன். அப்படின்னா வண்டி எடுங்க, KTM இந்த மாதிரி R15 எடுங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகுது, நல்ல வேலை. இப்போ வந்து செல்ஃப் மோட்ரு ஓடுது, ஆனால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை.
செல்ஃப் மோட்ரு வந்து 2 தடவை சார்ஜ் போட்டேன். 2 தடவை சார்ஜ் போட்டு செல்ஃப் மோட்ரு வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை. செல்ஃப் மோட்ரு எதனால் ஸ்டார்ட் ஆகலைன்னா, எதனால் ஸ்டார்ட் ஆகலைன்னா நான் இங்கே ஆல்ரெடி மாட்டியிருப்பேன். அது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. அதனால் பவர் பத்தலை. இந்த பேட்ரி ஃபுல்லாக 12-13% இருந்தும் செல்ஃப் மோட்ரு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதுனால அதுக்கு பவர் பத்தாமல் இங்கே சவுண்டு மட்டும் தான் டொயின் டொயின்னு வருது. இங்கே லைட்டு, க்ரீன் லைட்டு, எல்லோ லைட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பிளங்காய் எரியுது. அதனால் சுத்தமாக பவர் கம்மியாக இருக்கனால சார்ஜில் இருக்க பவரில் இழுத்துக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் புதுசு வாங்கிட்டு வந்திருக்கேன் செல்ஃப் மோட்ரு. ஸோ புதுசு 3100 நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் இப்போ இதை மாட்டி பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்குது, அதை கழட்டணும். செல்ஃப் மோட்ரு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதை கழட்டிட்டு மாட்டணும். இப்போ இதை ஃபஸ்ட்டு நான் மாட்டிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா இதில் சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை மாட்டிட்டு ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். சப்போஸ் ஸ்டார்ட் ஆகலைன்னா அதை கழட்டி புதுசு போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம மாட்டிட்டோம். நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கேட்குதா சவுண்டு? ஸ்டார்ட் பண்ணுறேன். செல்ஃப் மோட்ரு வித்தியாசமாக ஓடுது. செல்ஃப் மோட்ரு மட்டும்தான் ஓடுது, இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் மோட்ரு வித்தியாசமாக ஓடுதுங்கள, இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணோன்னா பேட்டரியில் இருக்க சார்ஜெல்லாம் இழுத்துடுது. ஸோ அதனால் நான் செல்ஃப் மோட்டர் கட்டிட்டு புது செல்ஃப் மோட்டர் நான் போட போகிறேன். நான் அந்த செல்ஃப் மோட்டர் வேஸ்ட் தான், காசு தான் வேஸ்ட்டு. 1000 ரூபாய் காசு தான் வேஸ்ட்டு. தயவுசெய்து சரி ஃப்ளிப்கார்ட்டில் யாரும் வாங்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கணும். இது கடையில் வாங்கிட்டு வந்தது 3100 ரூபாய். வயரோடு வரும். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா இந்த வயர் இல்லாமல் மோட்டர் மட்டும் கொடுப்பானுங்க. அது ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும். அது ரெடி பண்ணுறது, வயர் ரெடி பண்ணுறது. ஸோ காய்ஸ், நான் செல்ஃப் மோட்ரு கழட்டிட்டேன். இதுதான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின செல்ஃப் மோட்ரு. இது பாருங்க, கருப்பு கலராக இருக்கா? இது பாருங்கள், ஒரிஜினல் கடையில் வாங்கினது. இது நான் வயர் நானே ரெடி பண்ணது. இது ஆட்டோமேட்டிக்காக வயர் அதுவே வந்துடும், புதுசாகவே வந்துடும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? புது செல்ஃப் மோட்ரு, பழைய செல்ஃப் மோட்ரு. இது ஃப்ளிப்கார்டு, இது ஒரிஜினல். சரி ஓகே, நம்ம இப்போ இதை மாட்டிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ சாவி ஆன் பண்ணிட்டேன். செல்ஃப் மோட்ரு புது செல்ஃப் மோட்ரு கடையில் வாங்கினது மட்டும் சும்மா அப்படி மாட்டிருக்கிறேன், உள்ளே மாட்டாமல். ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஸ்டார்ட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டரியில் இருக்க இந்த போல்டு கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கனால ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன்.
செல்ஃப் மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நான் செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம புது செல்ஃப் மோட்டர் மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா இப்போ தான் ஒரிஜினலாகவே புது மோட்ரு செல்ஃப் மோட்ரு போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ஸ்பீக்கருக்கும் அந்த செல்ஃப் மோட்ரு வந்து வித்தியாசமாக கேட்டுச்சு, ஹெவியாக கேட்டுச்சு. செல்ஃப் மோட்ரு மட்டும்தான் ஓடுது, இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இது கொஞ்சம் பரவாயில்ல. இது நார்மலாக எம்டி பைக்கில் வர சவுண்டு, இன்ஜினோட சவுண்டு நல்லாவே கேட்குது இந்த செல்ஃப் மோட்டர். ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது சுத்தமாக எடுக்க கூட இல்லை. இது பரவாயில்ல ஓரளவுக்கு. ரொம்ப நாளாக ஸ்டார்ட் ஆகாமே இருந்தனால சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. புகை வருது, இன்ஜின் சைலன்ஸ்லேருந்து லைட்டாக புகை வருது. பாருங்கள் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டே இருக்கான்னு பாருங்கள், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்ச இந்த பேட்ரி இந்த போல்டு பெருசாக போட்டிருக்கனால தான். பாருங்க, போல்டு இந்த அளவுக்கு ஆடவே கூடாது. ஆடுது பாருங்கள். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு டேங்க்குள்ளே இருக்க மோட்ரு ஓடுதான்னு பாருங்கள். ஆமாம், ரொம்ப தெளிவாக ஓடுது. ஃபஸ்ட்டு ஓடினதோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரிஜினலாகவே ஓடுது. பேட்ரி வந்து சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்களா, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் பேட்டரியும் வந்து புதுசு போட போகிறேன். ஏன்னா என்னோடய பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் ஆச்சு. அதனால் ரொம்ப லோவாக இருக்குது. அது இல்லாமல் 3 டைம் சார்ஜ் பண்ணிட்டேன், சுத்தமாகவே வண்டி ஸ்டார்ட் ஆகலை. புது பேட்ரி போட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஓரளவுக்கு ஸ்டார்ட். இன்ஜின் ஆயிலு நான் எப்போவுமே இந்த இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. தயவுசெய்து அந்தந்த வண்டிக்கு அந்தந்த இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய இன்ஜின் ஆயிலை ஊற்றி ஒரு நிமிஷம் ஓட விட்டு பழைய இன்ஜின் ஆயில் எடுத்ததுக்கப்புறமா இந்த புது இன்ஜின் ஆயிலை ஊற்றிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, கேஸ்ட்ரால் இன்ஜின் ஷாம்பு ஆயில். ஸோ இது வந்து கார்பன் கிளீனர், உங்களுக்கு தெரியும், ஆயில் ஃபில்ட்ரு. இது வந்து குவாலிட்டி இல்லை, 50 ரூபா. அது குவாலிட்டி வேணும்னா 200 ரூபாய்க்கு மேலே வரும். புது பேட்ரி வந்து மாற்ற போகிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து இப்போ எக்ஸைடு இப்போ புது பேட்ரி மாற்றியாச்சு. ப்ளஸ்ஸு அண்டு ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது வந்து மைனஸு. ஓகேங்களா? இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த பக்கம் ப்ளஸ்ஸு. ஸோ ++, மைனஸ் பார்த்து மாட்டிடுங்க. ஸோ போல்டெல்லாம் வந்துடும். போல்டு வந்து கரெக்டாக டைட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ சாவி ஆன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். புது பேட்ரி போட்டதுக்கப்புறம் வண்டிக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். புது பேட்ரி போட்டு ஸ்டார்ட் ஆகலை. கண்டிப்பாக இன்ஜினில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. நம்ம வந்து கடையில் தான் எடுத்துகிட்டு போய் பார்க்கணும்.
நல்லாவே தெரியுது. புது பேட்ரி போட்டும் ஸ்டார்ட் ஆகல. இன்ஜினில் தான் எது பிரச்சனை இருக்குது. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஜினில் தான் எது பிரச்சனை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கார்பரேட்டர் கழட்டி க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறமா ஏர் ஃபில்டர் புதுசாக போட்டிருக்குது. ஸ்பார்க் ப்ளக் புதுசாக போட்டிருக்கோம். கார்பரேட்டர் வந்து ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி கழட்டி க்ளீன் பண்ணுங்கள், இல்லைன்னா அடைச்சி ஓடும். ஃபியூல் இன்ஜெக்டரில் எப்போயுமே ஒரு 200 பெட்ரோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கம்மியாக இருந்தால் மோட்ரு ப்ராப்ளம் ஆயிரும். அப்புறம் 8,000 10,000 மோட்டருக்கு செலவு பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா டேங்க்குள்ளே இருக்க ஃபியூல் இன்ஜெக்டர் கழட்டி ஏர் அடித்து க்ளீன் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. கார்பரேட்டர் க்ளீன் பண்ணேன், அப்போவும் ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. இருந்தாலும் அந்த அண்ணன் வந்து கார்பரேட்டர் மாற்றணுண்டா, அதுதான் பிரச்சனை இருக்குது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டி நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸோ அதனால் கார்பரேட்டர் நான் வந்து காசு இருக்கும்போது செட்டாக வந்து புதுசாகவே வாங்கி போட்டுடலான் இருக்கிறேன். ஃபியூல் இன்ஜெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தூசியெல்லாம் நிறையா இருந்தது. அதனால் ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ஃபியூல் இன்ஜெக்டர் கார்பரேட்டர் இதெல்லாம் 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி போட்டுருங்க. என் வண்டி இப்போ நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய். Da do da do da do da do da do.